வணக்கம். ஒரு சில சந்தேகங்களை கேட்குறேன். சொல்லுங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி உருவாச்சு? அருமையான கேள்விங்க. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்தார். ஒரு பொருளாளர் தான், பொருளாளர்கிட்ட தான் கட்சியினுடைய மற்ற பிரதிநிதிகள் கணக்கு கேட்க முடியும். ஆனால் இவர் திமுக அமைச்சரவை இருந்த காழ்ப்புணர்ச்சினால நான் கணக்கு கேட்டேன், கலைஞர் கணக்கு கொடுக்கவில்லைன்னு ஒரு தவறான புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தினாருங்க. நடைமுறை என்னென்னா, அந்த கட்சியினுடைய பொருளாளர் அவர் தாங்க கட்சிக்கு கணக்கு எடுக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு நாட்டாம் பஞ்சாயத்து இருக்குது. நாட்டாம் பஞ்சாயத்தார் தான் கணக்கு கொடுக்கணும். கிராமத்தில் இருக்கிற பொதுமக்கள் கணக்கு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதை புரிதல் இல்லை எம்ஜிஆருக்கு. அதனால் கட்சி விட்டு விலகிட்டாருங்க. அது வேறு காரணம், இந்திரா காந்தியோடைய வற்புறுத்தல். அதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகி சென்றாருங்க. சென்று எம்பி தேர்தல் சந்திக்கிறாருங்க. முதல் திண்டுக்கல்ல எம்பி தேர்தல் சந்திக்கிறாரு. மாயதேவருங்கிறவர் தான் வேட்பாளர். அவருக்கு கொடுக்கப்பட்ட சின்னம்தான் ரெட்டை இலை இல்லை, ரெட்டை அதாவது வெற்றலை ரெட்டை இலை. வெற்றி அடைஞ்சிட்டாருங்க. அது ராசியான சின்னங்கிறதுனால அது தேர்தல் ஆணையத்தை எழுதிக்கிட்டு ரெட்டையில சின்னத்தை பெற்றார். இதுதான் திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரெட்டையினுடைய வரலாறு. அப்புறம் என்ன சார் கேள்வி கேட்க போறீங்க? எதனால் விலகினார் அவருங்கிறது காரணம் தெளிவாக சொல்லுங்கள். அதான் சார், எதனால் விலகினார்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது அவர் சில விஷயங்கள், அது லேடிஸ் விஷயம், அதை பேச வேண்டாம் பொது வழியில், அது சொந்த பிரச்சனை. அது சொந்த பிரச்சனைங்க. ஒரு கட்சியினுடைய பொருளாளர் தாங்க மற்றவங்கள்ட்ட கணக்கு சொல்லணும். இவர் நான் கணக்கு கேட்டேன், கருணாநிதி கணக்கு சொல்லணும். எந்த விதத்தில் நியாயம்? திருச்செந்தூர் மீட்டிங்கில் பேசினார், பல்வேறு மீட்டிங்கில் பேசினால அதனால் கருணாநிதிக்கும் அவருக்கும் தடங்கள் ஏற்பட்டு அது வேற ஒன்று ஒரு மிகப்பெரிய ஊழலில் இந்திரா காந்திகிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த நேரம் மிஸ் ஆ டைமுங்க. ஏன்னா எம்ஜிஆர் கையில் வச்சுக்கிட்டா நம்ம நம்ம கட்சியை ரன் பண்ணலாங்கிற காரணத்துக்காக அவங்க மிரட்டி எம்ஜிஆரை பணிய வச்சாங்க. இதன் காரணமாக தான் இவர் கணக்கு கேட்டேன், கருணாநிதி சொல்லவில்லைங்கிறதுனால கட்சி விட்டு விலகி வந்தாருங்க. ஆக ரெட்டை இலை சின்னம் கொடுத்தது தேர்தல் ஆணையம். ஆமாம். அந்த ரெட்டை இலை சின்னங்கிறது, ரெட்டை இலைங்கிறத யார் முடிவு பண்ணது? ரெட்டை இலை சின்னங்கிறது மாயதேவருங்கிற வேட்பாளர் நின்னாருங்க. அந்த மாயதேவருக்கு கொடுக்கப்பட்ட தனி சின்னம், அரசியல் அங்கீகாரப்பட்ட சின்னம் கிடையாது, சுயேட்சை சின்னமாக கொடுக்கப்பட்டது. சுயேட்சை சின்னமாக கொடுக்கப்பட்ட பிறகு அந்த சின்னத்தை ராசியான சின்னங்கிறதுனால எம்ஜிஆர் தேர்தல் ஆணையத்தை எழுதி கேட்டு அதை வாங்கிக்கிட்டார் கட்சிக்கு. அதுதான் இன்ன வரைக்கும் ரெட்டை இலை சின்னம். அப்படி தான். ஓகே. நீங்கள் மைக்கில் விளம்பரங்கள்லாம் செய்கிறீங்க. ஆமாங்க. அதனால தான் உங்களை இவ்வளோ தூரம் விவரம் கேட்க. ரைட்டுங்க. இன்னும் பல விஷயங்கள் உங்களை கேளுங்க, சொல்லுவோம், மக்களுக்கு தெரியணுங்க. ஓகே. நன்றி. நன்றி, வணக்கம்.